எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். நான் இதுக்கு 200 கிராம் சிக்கன் எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கு 1/4 கப் தண்ணி விட்டு அவிய விட போகிறேன். அதை மூடி அவிய விடுற அந்த டைமில் நான் ஒரு பேனில் 5 செத்தல் மிளகாய் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணுறேன். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீட்டான உடனே அப்படி எடுத்து நான் நேராக கிரைண்டர்லேயே போடுவேன். இனி இதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 5 மிளகு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லி 1/2 டீஸ்பூன், சின்ன துண்டு கருவா. இதை ஒரு கிளறி போட்டு மிச்ச சாமான போடுவோம். 1/2 டீஸ்பூன் நட் சீரகம், ஒரு அரைவாசி ஸ்டார் அனைஸ் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே பிளெண்டரில் போடுறேன். இனி இதுக்குள்ள 3 உள்ளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர் கலருக்காக சேர்க்குறேன், ஒரு 10 cashews இவ்வளத்தையும் போட்டு அதோட 1 டீஸ்பூன் லைம் ஜூஸும் விட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த சிக்கன் அவிஞ்சிட்டுது. இந்த சிக்கனில் இருந்து வந்திருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை நான் வடித்து எடுத்து வச்சுக்கொள்வேன். இனி அந்த அரைச்ச பேஸ்ட்டை நான் பேனில் போட்டு அதுக்குள்ள அந்த சிக்கன் அவிஞ்ச தண்ணியை இதுக்கு சேர்க்குறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜோக்கட் போட்டு அதற்காக கிளறி கொதிக்க விடுவோம். பார்த்தோம்னா கொஞ்சம் எனக்கு கலர் காணாத மாதிரி இருக்குது. அப்போ நான் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடரை எக்ஸ்ட்ராவாக போடுறேன். ஏன்னா கலர் கொஞ்சம் கூடவே இருந்தால் தான் வடிவாக இருக்கும். பாப்ரிக்கா பவுடர் கொஞ்சம் போடுவோம். போட்டு இந்த கிரேவி நல்லா கொதித்து வந்துட்டு நான் இதுக்கு இனி 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவேன். நெய்யை போட்டு கிளறினோம்னா அந்த நெய்யும் இந்த கிரேவியும் சேர்ந்து நல்லா கொதித்து வர நேரத்தில் நான் அந்த அவிச்சு வச்ச சிக்கனை இதுக்கு போட்டு கிளற போகிறேன். இனி இந்த சிக்கனோட இந்த கிரேவி நல்லா சேரும் மட்டும் நல்லா கிளறுவோம். அந்த போட்ட நெய்யில் இந்த சிக்கனும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டுதாண்டா. இனி நான் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு இறக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கிரேவியும் சிக்கனும் அந்த போட்ட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யிலேயே நல்லா வதங்கி வந்து நல்ல வாசமாக இருக்குது. இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.